புதுசா இந்த சேனல்ல வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சினிமாவை லவ் பண்றவங்களுக்கும் புதுசா சினிமாவில் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கமலஹாசன் அப்படின்ற ஒரு பாட புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா வந்து ஹீரோவா கலக்கி, அப்புறம் டைரக்டர், டான்சரு, எழுத்தாளர், பாடகர் இப்படின்னு சினிமாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கை தேர்ந்த ஒரு கலைஞரா இருந்த ஒரே ஒரு ஆக்டர் கமலஹாசன். இவரு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவுல இவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதனாலதான் ஆஸ்கார்ல இருந்து இவரை கூப்பிட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் நடிச்ச படங்கள், வாங்கின விருதுகள், அவரோட அரசியல் எல்லாம் பத்தி நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய மனுஷனோட வாழ்க்கையில பலருக்கும் தெரியாத ரொம்பவே சுவாரஸ்யமான பக்கங்களும் இருக்கு. ஒரு கலைஞரா மட்டும் இல்லாம தனிப்பட்ட மனுஷனா எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. அப்படி நம்மளோட ஆர்வத்துக்கெல்லாம் ஏத்த ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். நம்மளோட உலகநாயகன் பத்தி யாருக்கும் தெரியாத அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு 10 தகவல்களை இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றி முதல் தகவல். அவர் வாங்கிய முதல் சம்பளம் 500 ரூபாய். கமலஹாசன் அவர்கள் தன்னோட 6வது வயசுல ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள் கூட களத்தூர் கண்ணம்மா படத்துல அறிமுகமானார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த படத்துல அவர் நடிச்சதுக்காக அவர் வாங்கின முதல் சம்பளம் 500 ரூபாய். அந்த பணத்தை அவர் அப்பா தான் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை வாங்கினதும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல கமலஹாசனோட தந்தையார் அவர்கள் இந்த 500 ரூபாய் பணத்தை நீங்களே வச்சு ஒரு நாடகம் போட்டு தரணும் அப்படின்னு லெட்டர்ல எழுதி எம்ஜிஆருக்கு அனுப்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களும் இந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு அந்த 500 ரூபாயை செலவு பண்ணாம அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு பணத்துல நாடகம் போட்டாங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட ஆரம்பமே இவ்வளவு அழகா இருக்கு. கமலஹாசன் அவர்கள் பற்றிய 2வது தகவல். ஒரு அரிய கலை குடும்பத்தின் வாரிசு. கமலஹாசன் சும்மா ஏதோ ஒரு நடிகர் மட்டும் ஆகல. அவரோட குடும்பத்திலேயே கலை ஆர்வம் ஊறி போன ஒரு மரபு இருக்கு. அவருடைய சகோதரர்கள் ஆறுகாசன், சந்திரகாசன், தந்தை சீனிவாசன் எல்லாருமே மிகப்பெரிய கலை ஆர்வம் கொண்டவர்கள். கமலஹாசன் அவர்களோட தாத்தா ஒரு நாடக கலைஞர். கமலஹாசன் அவர்களோட தந்தையாரும் ஒரு வக்கீலா இருந்தாலும் அவரும் கலைகள் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவராக தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கலை குடும்பத்தோட பின்னணி தான் கமலஹாசன் அவர்களோட பிற்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கு. கமலஹாசன் அவர்களை பற்றி 3வது தகவல். நாட்டியத்தில் ஒரு சூறாவளி. கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர், எழுத்தாளர், பாடகர் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு மிகச்சிறந்த நாட்டிய கலைஞரும் கூட. சின்ன வயசுல குரு தங்கப்பன் கிட்ட பரதநாட்டியம் கத்துட்டாரு. கலங்கை ஒலி படத்துல அவர் ஆடிய தூத்துக்குடி நடனம் இன்னைக்கு வரைக்கும் பலராலும் பாராட்டப்பட்டு இருக்கு. நடனம்ங்கிறது ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு நடிப்புக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச கலைகள்ல ஒண்ணு. அவர் நடிச்ச நிறைய படங்கள்ல அவரோட டான்ஸை நம்மளே பார்த்து உயர்ந்திருக்கும். கமலஹாசன் பற்றிய 4வது தகவல். சினிமா மேக்கப்பில் ஒரு புது உலகை கண்டவர். ஐயா கமலஹாசன் அவர்களை ஏன் உலகநாயகன் சொல்றோம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவர் வெறும் நடிக்கிறதோட நிக்கல. ஒரு படத்துல ஒரு கேரக்டருக்காக அவர் எந்த அளவுக்கு மெனக்கட முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இந்த கேரக்டரை வேற ஒருத்தர் இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த கேரக்டர் நடிப்பாரு. அதுக்கு ஒரு சில பெஸ்ட் உதாரணங்களா அவைஷன் மூவி. இந்த படத்துல வேற லேடி கெட்டப், தசாவதாரம் படத்துல வந்த 10 கேரக்டருமே நம்மள பிரமிக்க வச்சுச்சு. இந்த 2 படத்தை தான் சாம்பிளா சொன்னேன். இந்த 2 படத்துல இருக்கிற மேக்கப் சும்மா சாதாரணமா எல்லா ஆக்டராலையும் போட முடியாது. மேக்கப்ல இவ்வளவு டிஃபரன்ஷியேட், இவ்வளவு தத்ரூபம் காட்ட முடியும்னு தமிழ் சினிமாவுக்கு காமிச்சதே கமலஹாசன் அவர்கள். ஹாலிவுட்ல இருக்கிற மிகச்சிறந்த மேக்கப் ஆர்டிஸ்ட தமிழ்நாட்டுல தமிழ் கலைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துற பெருமை கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. கமலஹாசன் அவர்கள் பற்றிய 5வது தகவல். முதல் வெளிநாட்டு பட வாய்ப்பு. கமலஹாசன் அவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவிலும் பிரபலமான ஒரு நடிகரா இருந்திருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய ஆலவந்தா படத்தை பார்த்த ஒரு ஹாலிவுட் டைரக்டர். ரிசர்வியர் டாக்ஸ், பல்ப் ஃபிக்ஷன், ஜாக்கி பிரவுன், கில் பில், ஜாங்கோ அன்செயின்டு, தி ஹேட்ஃபுல் எயிட், ரீசெண்டா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட் இது போன்ற படங்களை இயக்கிய ஆஸ்கார் விருது பெற்ற இயக்குனர் குவாண்டின் டரண்டினோ அப்படின்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் கமலஹாசன் அவர்களுக்கு தன்னோட படத்துல நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா அப்போ மருதநாயகம் படத்துல கமலஹாசன் அவர்கள் பிஸியா இருந்ததுனால அந்த படத்துல நடிக்க முடியாம போச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட்ல பிரபலமான டைரக்டர் படத்துல வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான். இது மிகப்பெரிய விஷயம். கமலஹாசன் அவர்களை பற்றிய 6வது தகவல். பின்னணி பாடகராக 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பயணம். கமலஹாசன் அவர்கள் ரொம்ப சிறந்த ஆக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த பாடகரும் கூட. 1970ல அந்தரங்கம் அப்படிங்கிற படத்துல ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற பாட்டு தான் அவரோட முதல் பாட்டு. ஞாயிறு ஒளிமழையில் குளிக்க வந்தாய்
அதுக்கப்புறம் 40 ஆண்டுகளா பல மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அவர் பாடின பாடல்கள் 90% ஹிட் ஆயிருக்கு. கமலஹாசன் அவர்களை பற்றிய 7வது தகவல். படைப்பாளியாக ஒரு பன்முக திறமைசாலி. கமலஹாசன் அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு முழுமையான படைப்பாளி. அவர் ஸ்டோரி எழுதுவாரு, திரைக்கதை அமைப்பாரு, வசனம் எழுதுவாரு, பல படங்களுக்கு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. ஹேராம், விருமாண்டி, மருதநாயகம் போல படங்கள் எல்லாம் அவரோட கதை, திரைக்கதை, இயக்கம்னு அவரோட திறமைகளை வெளிப்படுத்திய படங்கள். கமலஹாசன் படம்னாலே அதுல ஏதோ புதுசா ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு மக்கள் மனசுல நம்புற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. கமலஹாசன் அவர்களை பற்றி 8வது தகவல். சொந்த மொழிக்காக பாடுபடும் பண்பாளர். கமலஹாசன் அவர்கள் வெறும் தமிழ் நடிகர் மட்டுமல்ல, அவரு தான் தமிழர்ன்றத பல இடங்கள்ல பெருமையா சொல்லியிருக்காரு. தமிழ் மொழிக்காக நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டுவார். அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் மீதும் திருக்குறள் மீதும் அலாதியான பிரியம் இருந்தது. அவர் பேசின பல மேடைகள்ல திருக்குறள மேற்கோள் காட்டி அவர் கண்டிப்பா பேசியிருக்கார். கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியோட உண்மையை பரப்புறதுலயும் ஒரு தனி ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. அதை பல மேடைகள்ல நம்ம பார்த்திருக்க முடியும். நீங்க வேணா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. கமலஹாசன் அவர்களை பற்றிய 9வது தகவல். சமூக நலனில் ஒரு அக்கறையுள்ள மனிதர். கமலஹாசன் அவர்கள் ஒரு சினிமாக்காரர் மட்டும் இல்ல, அவர் சமூகத்தின் மீது ஒரு அக்கறையுள்ள ஒரு மனிதராக தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. எத்தனையோ முறை மக்களுக்கு பிரச்சனைகள்னு ஒண்ணு வரும்போது பல விதத்துல ஒரு மக்களோட நின்றுருக்காரு, உதவிகள் செஞ்சிருக்காரு. அவரோட ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் நற்பணி மன்றங்களா மாற்றி மக்களுக்கு நற்பணிகளை செய்ய சொல்லி அறிவுறுத்திருக்காரு. கண் தானம், உடல் தானம் இதெல்லாம் ரொம்ப பிரபலமானது கமலஹாசன் அவர்களோட நற்பணி மன்றத்தின் மூலமா தான் மக்களிடத்துல ரொம்ப பிரபலமாச்சு. இதுதான் உண்மை. அரசியல்னு வந்ததும் ஒரு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கமலஹாசன் அவர்களை பற்றிய 10வது தகவல். உலக சினிமாவையே தன்னுடைய குடும்பமாக பாவிப்பவர். கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல, உலக சினிமாவையே தன்னோட ஒரு குடும்பமா, ஒரு அங்கமா அவர் பாவிக்கிறார். தன்னோட படத்துல நடிக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து சமமா நடத்தக்கூடிய நபர் தான் கமலஹாசன் அவர்கள். புதுசா வரவங்களை என்கரேஜ் பண்றதுலையும், அவங்களை ஊக்குவிப்படுத்தலையும், மோட்டிவேட் பண்றதுலையும் அவர் ரொம்ப பிரியமா இதை செய்வார். ரொம்ப ஆசையோட இதை செய்வார்னு சொல்றாங்க. புதுசா வர ஜென்ரேஷனுக்கு எப்பயுமே அவர் நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும், முன் உதாரணமா இருக்கணும்ன்றது அவர் மனசுல எப்பயுமே உண்டு. அதன்படி இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. இதனாலேயே நடிகர்களுக்குள்ளேயே அவர் ஒரு குடும்பத்தின் தலைவர் அப்படின்ற மாதிரி தான் கமலஹாசன் அவர்களை இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. கமலஹாசன்ங்கிறது வெறும் பேர் இல்ல, அது ஒரு கடல். அந்த கடல்ல நம்மளால சில தூரம் வரைக்கும் தான் போக முடியும், சில விஷயங்களை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள், சில தூரங்கள் வரைக்கும் தான் என்னால போக முடியுது. அதுல சில தகவல்கள் எனக்கும் புதுசா இருந்தது, கேட்கிற உங்களுக்கும் புதுசா இருந்திருக்கும். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பத்தாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். பல தகவல்கள் புதுசா சொல்ல முடியலன்ற வருத்தமும் இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன்ன்றது ஒரு தனிநபர் இல்ல, அவர் ஒரு இயக்கம். ஒவ்வொரு முறையும் தன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கிற ஒரு கலைஞர். அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அவர் ஏத்துக்கவே மாட்டார். இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் அவர் இது வரைக்குமே எனக்கு எல்லாமே தெரியும்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. இப்படி எல்லா விஷயத்தையும் தேடி தேடி கத்துக்கிறதுனால தான் அவர் உலகநாயகன் நம்ம சொல்றோம். இப்போ நான் சொன்ன தகவல்ல ஏதாச்சும் 1-2 புதுசா இருந்ததுன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு ஒரு பிரயோஜனமா நான் நினைப்பேன். வரும் நாட்கள்ல கமலஹாசன் அவர்கள் நடிச்ச படங்களோட ஆஃப் ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் சுவாரஸ்யமான சம்பவங்களை சேகரிச்சுட்டு இருக்கேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்காக ஒரு நல்ல வீடியோ கண்டிப்பா போடுவேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சப்ஸ்கிரைப்